வணக்கம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் என்ற ஒரு நாடு எவ்வாறு உருவானது, இந்த இஸ்ரேலிய நாட்டுக்கும் ஈரான் நாட்டுக்கும் இடையிலான யுத்தம் எவ்வாறு மூண்டது, இதற்கான காரணங்கள் என்ன தொடர்பான விடயங்கள் ஒரு 9 விடயங்கள் நான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கேன். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இஸ்ரேல் என்றால் என்ன, ஜூதர்கள் என்றால் என்ன, அதே மாதிரி பலஸ்தீனம், அதே மாதிரி இந்த பகுதிகளில் இடம்பெறுகின்ற யுத்தத்துக்கான அடிப்படை காரணம் என்னன்றதை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது ஒரு பொது அறிவு சம்பந்தப்பட்ட தகவலாக இந்த தகவல் இருக்கும். உண்மையாகவே யூத இனத்தை பொறுத்த வரைக்கும் உலகில் எங்கு யூத இனம் சென்றாலும் அவர்களை விரட்டி அடிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் இருந்த இந்த யூதர் இனம் இன்றைக்கு உலக நாடுகளுடைய பொருளாதாரத்தினை மாற்றியமைக்கின்ற பொருளாதாரத்தில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கான இவ்வாறான கொடூர யுத்தங்கள் இடம்பெறதுக்கான காரணமாக இந்த யூதர்கள் இருக்கிறார்கள் என்றுதான் எல்லாருக்கும் தெரிந்த விடயம். ஆனால் அனைவருக்கும் தெரியாத இன்னொரு விடயம், உலகிலே மிகவும் சக்தி வாய்ந்த ஆளுமை உடையவர்களாக யூதர்கள் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். யூதர்கள் இனமானது ஆரம்பத்தில் இன அழிப்பு செய்யப்பட்டிருந்தாலும் அதன் பின்னர் எஞ்சியிருந்த சிறிய குழுவானது இந்த ஜூத இனத்தினை கட்டியெழுப்பி தங்களுக்கென்ற ஒரு இஸ்ரேல் என்னும் ஒரு நாட்டை உருவாக்கி அதன் மூலம் இன்றைக்கு உலக நாடுகளுக்கு சக்தி வாய்ந்த ஒரு நாடாக, பலம் பொருந்திய ஒரு நாடாக வெளிப்படுத்தி கொண்டிருக்குது. அரபிய நாடுகளுக்கு பல்வேறுபட்ட எச்சரிக்கைகளை விடுகின்ற ஒரு நாடாக இந்த இஸ்ரேல் நாடு அமைந்திருக்குது. இந்த இஸ்ரேலில் இருக்கிற ஜூதர்கள் இருக்கணும். ஸோ யூதர்களை பொறுத்தவரைக்கும் உலகிலேயே விரட்டி அடிக்கப்பட்ட இந்த ஜூத இனமானது ஜெர்மனியில் இன அழிப்பு செய்யப்பட்டு கொண்டிருந்த போதும், அவர்களை கொத்து கொத்தாக கொன்று குவிக்கப்பட்ட போதும் எஞ்சியிருந்த இந்த சிறிய குழுவான இந்த ஜூதர் குழுவினால் உருவாக்கப்பட்ட தேசம்தான் இன்றைய எருசலேமில் இருக்கின்ற இந்த இஸ்ரேல் நாடு. இந்த இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் மிகவும் பரப்பளவில் மிகவும் சிறிய ஒரு நாடு. அதாவது தமிழ்நாட்டினுடைய 1/4 கூட இல்லை என்று சொல்லலாம், அல்லது கேரளாவில் ஒரு சிறிய ஒரு பகுதியாக சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு ஜூதர் இனமாக கருதப்படுகிறது, ஜூத நாடாக கருதப்படுகின்ற இஸ்ரேல் 28,000 சதுர அடி கிலோமீட்டர்களை கொண்ட பரப்பளவை கொண்ட ஒரு நாடாகத்தான் கருதப்படுகிறது. இந்த இஸ்ரேல் நிலப்பரப்பினை அடிப்படையாக கொண்ட பாலஸ்தீனமானது, இந்த பாலஸ்தீன பகுதியில் உருவாக்கப்பட்ட இஸ்ரேல் தொடர்பாக வேறுபட்ட கருத்துக்கள் காணப்படுது. அதில் மிக முக்கியமான கருத்து என்னன்னு சொன்னால், இது அரபிய முஸ்லிம் இஸ்லாமிய மக்களினால் பயன்படுத்தப்பட்ட அல்லது பாவிக்கப்பட்ட தங்களுடைய நாட்டில் ஒரு சிறு குழுவாக காணப்பட்ட இந்த ஜூதர் இனம் பிற்காலத்தில் அதை ஆக்கிரமித்து அல்லது அறிவியல் மற்றும் தந்திர ரீதியாக ஆக்கிரமித்து கொண்டதாக கருதப்படுகிறது. அதே சந்தர்ப்பத்தில் இந்த ஜூதர்களுக்கான ஒரு பூர்வீக இடமாகவும் இந்த பாலஸ்தீனம் இருந்ததாகவும் வேறுபட்ட கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. அதன் அடிப்படையில் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 13ஆம் நூற்றாண்டு கால பகுதியில் இந்த ஜூதர் இனமானது ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிக்க உலகளாவிய ரீதியில் இவங்களுடைய ஆதிக்கம் செலுத்தப்பட்டிருந்தது. அதே சமயத்தில் இந்த பாலஸ்தீனம் மற்றும் இந்த இஸ்ரேல் பகுதிகளில் அரபி மொழி பேசுகின்ற முஸ்லீம் இனத்தவர்கள் தான், அரபியர்கள் தான் அதிகம் வாழ்ந்து கொண்டிருந்தனர். இந்த இஸ்லாமிய மக்களுக்கு இடையில 2ஆம் குடியாகத்தான் இஸ்ரேலியர்கள் அதாவது ஜூதர்கள் காணப்பட்டனர். இதன் பிறகு இவர்களுடைய மிக மிக பெரிய பாரிய அளவின ஆளுமைத்தன்மை தொழிலதிபர்களாகவும் பல்வேறுபட்ட மேற்கத்திய நாடுகளில் நிர்வாகிக்கின்ற தன்மையை கொண்ட நிர்வாக திறனை கொண்ட முழு முகாமைத்துவ ஆளுமையை கொண்டவர்களாக இந்த ஜூதர்கள் காணப்பட்டதன் காரணமாக அவர்களினால் உருவாக்கப்பட்ட ஒரு தந்திரோபாய நாடாகத்தான் இந்த இஸ்ரேல் நாடு கருதப்படுகிறது. இந்த ஜூதர்கள் உலகளாவிய ரீதியில் பறந்து காணப்பட்டிருந்தாலும் அன்றைய காலப்பகுதியில் 13ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் இவர்களுக்கு என்ற ஒரு நாடு இல்லாத சந்தர்ப்பத்தில், தனியாக ஒரு அரசியல் அமைப்புக்குட்பட்ட ஒரு நாடாக நிலப்பரப்பாக இல்லாத சந்தர்ப்பத்தில் தங்களுடைய தந்திரோபாயத்தினையும் அறிவினையும் கொண்டு இவர்கள் இந்த இஸ்ரேல் பகுதியினை கைப்பற்றியிருந்தார்கள். அது எவ்வாறு என்று சொன்னால், அன்றைய காலப்பகுதியில் கல்வி அறிவில் சற்று குறைவாக காணப்பட்டிருந்த அரபிய முஸ்லிம் மக்களிடமிருந்து பொன்கள் மற்றும் தங்கங்களை வழங்கி எருசலேம் பகுதியில் இருந்து நிலப்பரப்புகளை வாங்கி குவிக்க ஆரம்பித்தார்கள் இந்த ஜூதர்கள். இவ்வாறு பல்வேறுபட்ட விதமாக ஏமாற்றி என்று சொல்லலாம், ஏமாற்றியும் இவர்கள் இந்த ஜூதர் இனத்தவர்கள் தங்களுக்கான நிலப்பகுதிகளை எருசலேம் உட்பட இஸ்ரேல் பகுதியில் வாங்கி குவித்தார்கள். இவ்வாறு குவிக்கப்பட்டவர்கள் பல்வேறுபட்ட மேற்கத்திய நாடுகளின் அனுசரணை, ஆரம்பத்தில் பிரிட்டன், அதன் பின்னர் அமெரிக்கா உட்பட ஏனைய மேற்கத்திய நாடுகளுடைய அனுசரணையுடன்
இந்த இஸ்ரேல் நாட்டினை மறைமுகமாக கட்டியெழுப்ப ஆரம்பித்தனர். இதன் சந்தர்ப்பத்தில் தான் முதலாம் உலகப் போரின் பின்னர் ஹிட்லரினால் இன படுகொலை செய்யப்பட்ட அல்லது இன சுத்திகரிப்பு செய்யப்பட்ட ஜூதர்கள் தொடர்ந்து அவர்கள் தங்களுடைய நகர்வுகளை அதன் சந்தர்ப்பத்தில் தங்களுடைய நகர்வுகளை இஸ்ரேல் நோக்கி நகர்த்தினர். தாங்கள் ஏற்கனவே வாங்கி குவிக்கப்பட்ட நிலங்களில் கொட்டகைகள் மற்றும் சிறிய வீடுகளை தங்குமிடங்களை அமைத்து தமது கனவு தேசத்தினை உருவாக்கினார்கள் ஜூதர்கள். அன்றைய சந்தர்ப்பத்தில் விழித்து கொண்ட அரபு நாடுகளும் அரபிகளும் தங்களுக்கு இவ்வாறான ஒரு அநியாயம் இடம்பெற்றதற்கு எதிர்த்து போர் ஆரம்பித்தது. இதுதான் முதலாவதாக இஸ்ரேலுக்கும் இஸ்ரேலிய ஜூதர்களுக்கும் அரபிய நாடுகளுக்கும் இடையில் ஏற்பட்ட மிக முக்கியமான போராக கருதப்படுகிறது. இதன் பின்னர் இரண்டாம் உலக மகா யுத்தத்தின் காலப்பகுதியிலும் இவ்வாறான போர்களும் இவ்வாறான யுத்தங்களும் தொடர்ந்து வண்ணமே காணப்பட்டது. இதன் சந்தர்ப்பத்தில் தான் ஜூதர்கள் அதாவது இஸ்ரேலியர்கள் தங்களுடைய பலத்தினை பிரிட்டன் மற்றும் அமெரிக்க நாடுகளின் உதவியின் அடிப்படையில் உதவியை கொண்டு மற்றும் ஏனைய மேற்கத்திய நாடுகளின் உதவியை கொண்டு தங்களுக்கான இராணுவ பலத்தினை நிரூபிக்க ஆரம்பித்தனர். அதாவது அரபிய நாடுகளுக்கு தங்களுடைய இராணுவ பலம் மற்றும் மேற்கத்திய நாடுகளின் உதவிகளை இருப்பதை உறுதிப்படுத்தி தங்களுடைய ஆளுமையினை இஸ்ரேல் நாட்டில் நிலைநாட்டினார்கள். இவ்வாறு ஆரம்பிக்கப்பட்ட இந்த யுத்தமானது இன்று 2025ஆம் ஆண்டிலும் மிகப்பெரிய பாரியளவான இழப்புகளையும் பாரியளவான பின்னடைவுகளையும் பாரியளவிலான பொருளாதார மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கு. இந்த பொருளாதார மாற்றம் இலங்கை இந்தியா மற்றும் தெற்காசிய நாடுகள் மட்டும் இல்லாமல் உலகளாவிய ரீதியிலும் உலகளாவிய நாடுகளிலும் இவ்வாறான மாற்றங்கள் இவ்வாறான பிரச்சனைகளை உருவாக்கிய வண்ணமே இருக்கின்றன. மற்றொரு இஸ்ரேல் மற்றும் ஈரான் தொடர்பான அறிமுக அறிவியல் சார்ந்த தகவலுடன் சந்திக்கலாம். நீங்கள் இன்னும் சசிஎஸ் பிளாகை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அதன் மூலம் இவ்வாறான பல்வேறுபட்ட புதிய தகவல்கள் புதிய